ஹாய், வெல்கம் டு எலிட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்குனாக்கா, போரூர் சிக்னல்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டரில் 150 மீட்டரில் ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட்டு லேக்கு ஆப்போசிட் ஃப்ளாட் தான் அது. ஜஸ்ட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் லிஃப்ட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம உள்ளே போனோம்னாக்கா ஜஸ்ட்டு ஹாலு, லிவிங் ஹாலு, இது ஸ்டெப்ஸு. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னாக்கா 1356 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஏரியா, நார்த் ஃபேஸிங். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே ஹால் இருக்குது. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னாக்கா 15x15 சைஸு. ஸோ மேலே எல்லாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேன்லாம் அப்படியே வச்சுருக்காரு. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா 15 இயர்ஸ் ஓல்டு. ஸோ வென்டிலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து வராங்க, ஒரு 10 பேர் வராங்கன்னா சிட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கபோர்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களை பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 60 இன்ச்சு டிவி உங்களால் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டைனிங் ஏரியா அது. ஸோ இதில் ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ எந்த குறையும் வைக்கல அவர். மேலேயும் வந்து ஃபேன் சீலிங் அது பார்த்திங்கனாக்கா 3 பெட்ரூமில் வந்து ஏசி எல்லாமே கொடுத்துருக்காரு. இது பூஜா ரூம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ பூஜா ரூமுக்கு மேலே வந்து ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் அவங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 13.5 ஃபீட்டு இன்ட்டு 15.5 ஃபீட்டு. ஸோ இதுலேயும் வந்து சரியாக கிளியராக தெரில உங்களுக்கு. ஃபுல்லாக ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் வுட் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு கபோர்ட்ஸும் நல்லா நீட்டாகவே இருக்கும். எந்த டேமேஜஸும் இல்லை, கரெக்டாக நல்லாவே இருக்குது. 15 இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட் மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் தான் அது, ஒன்றுக்கு ஒன்று டைல் தான் அது. நம்ம ஃபியூச்சரில் நல்லா இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றிக்கலாம், அது நல்லாவே இருக்குது. அந்த மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் வந்து 10x5 இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளேயும் ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருப்பார். ஸ்டோரேஜ் பற்றி உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காரு. சர்வீஸ் ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கு இங்கே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் வந்து போரூர்லேருந்து ராமச்சந்திரா போகிற அந்த ரோடு தான் அது. லேக்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஃப்ளாட் அது 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா சின்னதாக வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க வித் மிரரோட. ஸோ செகண்ட் ரூம் போய் பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய சைஸுங்க, நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருப்பார். 18x15.5 ஃபீட்டு ரூம், பெரிய ரூம். உங்களுக்கு வித்து ஸ்பில்ட் ஏசியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் இருக்குது. எங்கே ஒரு சின்ன கிராக் கூட கிடையாது. பில்டிங்கில் 15 இயர்ஸ் பில்டிங் மாதிரி தெரியாது, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு, நல்ல பெரிய ரூம். உங்களுக்கு வந்து இந்த விண்டோ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லேக் ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு போரூர் லேக் ஃபுல்லாக தெரியும். இன்னும் வந்து சிவபக்தனாக இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆப்போசிட்லேயே சிவன் கோயில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கோவில். இப்போ மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ அது முடிஞ்சதுனாக்கா இன்னும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது காமன் பாத்ரூம் மாதிரி உட்காந்து இந்த சைட் போகலாம். இல்லை அது 3rd ரூம்லேருந்து அதுக்கும் வர மாதிரி 2 வே வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம் மட்டும், இந்த பாத்ரூமுக்கு. ஸோ இப்போ 3rd ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 14x12 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். 14 ஃபீட்டு வித்து 12 ஃபீட்டு லென்த் இருக்கும்.
ஸோ இதில் கபோர்ட்ஸு, ஏசி வந்து இதில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், விண்டோ ஏசி தான் கொடுத்துருக்காரு. ஸோ வென்டிலேஷனை பொறுத்தளவுக்கும் பிரச்சனையே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஸோ இது வெளியில் வரும். நார்த் ஃபேஸிங்கில் வெளியே வந்த உடனே ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே நீங்கள் வந்து லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஜஸ்ட்டு டோருக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் வெளியே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரேஸ், லைக் உங்களுக்கு பென்த்ஹவுஸ் ஃபீலிங் கொடுக்கும் அது. ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ரோடு வந்து கனெக்டிவிட்டி ரோடு என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். சரியாக தெரில, ஈவினிங்கில் எடுத்ததுனால தெரில. லேக் இருக்குங்களா, லேக்கு இந்த அந்த ரோடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ராமச்சந்திரா டு போரூர் போகும். ஸோ இந்த ரோடு வந்து ஜஸ்ட்டு அந்த பைபாஸ் ரோட்லேருந்து வந்து கனெக்டிவிட்டியாக வருது. ஜஸ்ட்டு சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வீடு இருக்கிறதுனால, ஃப்ளாட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போ வேணால் ரிலாக்ஸிங் டைம் எப்படி வேணாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும், ஒரு பென்த்ஹவுஸ் ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா போரூர் அந்த போர்டு எடுத்துருதுங்களா, அதுதான் போரூர் சிக்னல். அது ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சரி வாங்க கீழே பார்க்கலாம். இதுதான் கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் தான் வருது. ஸோ இதுதான் கவர்டு கார் பார்க்கிங். உங்களுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வருது. ஜஸ்ட் இது வந்து வெளியே உள்ள வர வழி இது. ஸோ இந்த பில்டிங் வந்து அவுட்டர் லுக்கு, அவுட்டர் லுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற ஸ்டெப்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.